ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 4 விசில் வேக வச்சு தனியாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு எதுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி அதுவுமே மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 மீடியம் சைஸ் பெரிய பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கறி மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இலைகளும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். புதினா விழுது சேர்த்துருக்கேன். இந்த விழுதில் பார்த்திங்கன்னா புதினா, மிளகு, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதையுமே பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மட்டன் வேக வச்சதையுமே எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பிரியாணி குருணை எடுத்து அரை மணி நேரம் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரிசி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி வந்தோடனே தம் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தம் போட்டு இறக்கிட்டு உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்கு செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரான் 1/2 kg எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்க்கும் போது நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பார்த்திங்கன்னா அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும். இதில் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சதே சேர்த்துப்போம். அரை கேஜி அளவுக்கு ப்ரான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ப்ரான் நமக்கு தண்ணி விடும். ஸோ தண்ணி அளவு மட்டும் நம்ம பார்த்து விட்டுக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்தால் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி. நான் தண்ணியே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி அது கூட சைடிஷாக ப்ரான் தொக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.